ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் நல்லா இருக்கோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே vlog தாங்க பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம லேகோஸில் முருகர் கோவிலில் திருக்கல்யாண நிகழ்ச்சி தாங்க பார்த்துருப்போம். இப்போ நம்ம முருகர் கோவிலில் 10th ஆனிவர்சரி தாங்க நடக்க போகுது, சங்காபிஷேகம். இப்போ நம்ம அந்த நிகழ்ச்சிக்கு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங் 7:35 ஆகுது. நாங்கள் பார்த்தீங்கன்னா 6 o'clock எழுந்தாச்சு. ஏன்னா டெம்பிள் போகணும், அதனால் வந்துட்டு 6 o'clock எழுந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியே கிளைமேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மார்னிங் பார்த்தீங்கன்னா கிளைமேட் நல்லா இருக்கும். ஆஃப்டர்நூன் வந்துட்டு வெயில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா டெம்பிள் போகிறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சிடலாம். இப்போ நம்ம காஃபி போட்டுக்கலாம். காஃபி போடுறதுக்கு வந்துட்டு இதை மாதிரி வந்து நான் ஃபில்டர் வாங்கி வச்சுருக்கேன். இப்போ ஹாட் வாட்டர் வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி நர்சஸ் காஃபி தாங்க போடுறேன். இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த காஃபி ஃபில்டரில் வந்து ஒரு 2.5 டேபிள் வந்து நம்ம நர்சஸ் காஃபி போட்டுக்கலாம். இந்த காஃபி பொடியை லைட்டாக அமுத்தி விட்டுக்கலாம். ஹாட் வாட்டர் ரெடி ஆகிடுச்சு. இதில் தேவையான ஹாட் வாட்டர் வந்து இதில் ஊற்றிக்கலாம். காஃபி ஃபில்டர் ஆகிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே நம்ம பால் வந்து காய்ச்சிடலாம். பால் வந்துட்டு 2 கப்லேயும் 1/2 கப் ஊற்றிக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. ஃபில்டரும் நல்லா சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பால் கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் பால் காய்ச்சும் போதே சர்க்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ சூப்பரான ஃபில்டர் காஃபி ரெடி ஆயிடுச்சுங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு பார்த்திங்கன்னா பூரி தான் செய்ய போகிறேன். அதில் தேவையான மாவு எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். இந்த மாவுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம பூரி செஞ்சிங்கன்னா அந்த மாவில் வந்து அவ்வளோ எண்ணெய்லாம் விட தேவையில்லை. நம்ம பிசையும் போது நம்ம கையெல்லாம் ஒட்டுது இல்லைங்களா, அதனால் மட்டும்தான் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பூரிக்கு வந்து நீங்கள் மாவு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் கெட்டியாக தான் பிசைஞ்சு எடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு பூரியில் வந்து எண்ணெய்லாம் குடிக்காது. இப்போ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து இந்த பூரிக்கு வந்து உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். இது கூட ஒரு கறிப்பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, ஒரு கிராம்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம். இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிள்ளை, கூட ஒரு கேரட் வந்து துருவி வச்சுருக்கோம். இப்போ வந்து நல்லா பொரிஞ்சதும் நம்ம வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இது கூட தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் இது கூட பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் இதையும் நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது கூட 2 உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மசிச்சு அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு வந்து வெங்காயம் தக்காளி கூட நல்லா வதக்கி விட்ட பிறகு கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதித்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மசாலா வந்து நல்லா வெந்து வந்ததும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த இந்த கடலை மாவை அந்த கடாயில் ஊற்றிக்கணும். இதை ஊற்றினோடனே பார்த்திங்கன்னா கெட்டியாகும். இது ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம எடுத்துட வேண்டியதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம துருவி வச்சிருந்த கேரட்டை அது கூட மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா சூப்பரான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சப்பாத்தி மாவு வந்துட்டு நம்ம உருட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ எல்லா உருண்டைகளும் இது மாதிரி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் செஞ்சு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நம்ம பூரி செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாவு வந்து உருட்டி எடுத்தாச்சு. எண்ணெயும் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஒரு சைடு நல்லாவே வெந்து வந்திருக்கு. இப்போ திருப்பி விட்டு மறு சைடும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான பூரி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மீதி இருக்கத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்துட்டு எங்களுக்கு பூரி உருளைக்கிழங்கு மசாலா தாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சாப்பிட்டு நாங்கள் கோயில் கிளம்ப போகிறோம். இப்போ நாங்களும் வந்துட்டு கோயிலுக்கு கிளம்பியாச்சு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோவிலோட ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். இப்போ கோயிலோட கேட்டுக்கிட்ட இருக்கோம். இப்போ நம்ம என்ட்ரு ஆகிட்டு பார்க் பண்ணிவிட்டு நம்ம உள்ளார போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா காரை வந்து பார்க் பண்ணியாச்சு. உள்ளார நம்ம போயிட்டுருக்கோம். இங்கே சேர்லாம் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அங்கே தான் வந்துட்டு பூஜை நடக்க போகுது. அப்படியே லைட்டாக சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இங்கே வந்துட்டு எல்லா சாமியுமே இருக்காங்க. திருக்கல்யாணத்தப்பயே வந்துட்டு காலண்டர் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 10th ஆனிவர்சரிக்கும் காலண்டர் வந்து வச்சுருக்காங்க. வாங்காதவங்க வாங்கிட்டு போவாங்க. இப்போ நம்மளும் போய் பூஜையில் கலந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கணபதி ஹோமம் நடந்துகிட்ருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா 108 சங்குக்கும் கலசத்துக்கும் வந்துட்டு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முருகர் பெருமாளுக்கு வந்து அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா 108 சங்க அபிஷேகம் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சங்காபிஷேகம் முடிஞ்சு பூஜையும் ஆரம்பிச்சிட்டாங்க. பூஜைலாம் முடிஞ்சு
பிரசாதம் கொடுத்துட்ருக்காங்க. பிரசாதத்தை வாங்கிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான். இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடெல்லாம் அழகாக பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அதை வாங்கிட்டு வீட்டுக்கு போகலாம். சாப்பாடு பார்த்திங்கன்னா சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. வெஜிடபிள் ரைஸ், அப்புறம் சிப்ஸ் கொடுத்துருந்தாங்க, பாதுஷா, ஸ்வீட்ஸ், பிஸ்கெட், தயிர் பச்சடி, இந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. சாப்பாடெலாம் செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 10th ஆனிவர்சரிக்கு இது மாதிரி ஒரு பேக் கொடுத்துருந்தாங்க. அதில் குங்குமம், விபதி, ருத்ராஜம், அப்புறம் இது மாதிரி ஒரு வெள்ளி காயின் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது, பிள்ளையார் போட்டது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.